Assalamualaikum warahmatullahi wabarakatuh. AutoCAD ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும். இது ரிப்பன்ஸ் ஸ்டார்ட். நீங்கள் என்ன செய்யுங்க, AutoCAD அப்படி ஓப்பன் பண்ணணும். இது 2020 வெர்ஷன். கண்ட்ரோல் என்ன அடிங்க. கண்ட்ரோல் என்ன அடிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஓகே, லேட் ஆகி வந்துட்டு. ஓகே, இதில் AutoCAD செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி இங்கேயும் இந்த நியூன்றதில் இங்கே கிளிக் பண்ணினாலும் செலக்ட் ஆகும். சாரி, டயலாக் பாக்ஸ். AutoCAD ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் இது AutoCAD ஒர்க்கிங் ஸ்க்ரீன். இது ரிப்பன்ஸ். இதில் தான் எல்லா கமாண்ட்ஸும் இருக்குது. ஆனால் நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த கமாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண வேணாம். ரிப்பனில் போய் மோஸ்ட்லி நீங்கள் கமாண்ட்ஸ் டைப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். டைப் பண்ணி யூஸ் பண்ணால் தான் உங்களோட கை ஸ்பீடாக போகும், நல்ல ஸ்பீடாக வேலை செய்யும். அப்போ இந்த ரிப்பனில் உள்ள ஒவ்வொரு கமாண்டாக இப்படி படிச்சுக்கிட்டு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் 6 மாதம் ஆகினாலும் AutoCADல ஒழுங்கு 6 மாதம் ஆகினாலும் AutoCADல ஒழுங்காக ஒரு வேலை செய்யலாது. அதனால் நாங்கள் என்ன செய்வோம், ப்ரொஜெக்ட் வைஸ் படிப்போம். அது ப்ரொஜெக்ட் வைஸ் படிக்கும் போது நாங்கள் யூஸ் பண்ணுற கமாண்ட் அடிக்கடி யூஸ் ஆகும்போது உங்களே அறியாமலே அதை உங்களுக்கு பரிசுப்படும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா சிம்பிளான ஒரு ஃப்ளோ பிளான் வந்து வரைப்பேன். ஜஸ்ட் நான் சொல்கிற கமாண்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கொண்டு அது போதும். அதை வச்சு உங்களுக்கு கண்டினியூ பண்ணிடும். அப்போ இதில் நான் ஃபஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிற கமாண்ட் வந்து ரெக்டாங்கிள், REC டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் சரி. ஆக்சுவலி நான் இதில் வந்து டைனமோ மோடுன்றது ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். டைனமோ மோடுன்னு சொன்னால் டைனமோ மோட் நம்பர் 3 அடித்து என்டர் பண்ணணும். இந்த டைனமோ மோடு என்னன்னு சொன்னால் நீங்கள் டைப் பண்ணுறது இவருடைய ஸ்க்ரீனில் வரும், இப்படி வரும் தெரியுமா. நீ இது கம்ப்யூட்டர் ஸ்லோ பண்ண, அதனால் நான் என்ன செஞ்சேன், இந்த டைனமோ மோடை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். 0 பண்ணிங்கன்னா ஆஃப். ஓகே, நாங்கள் போவோம். REC என்டர் அடிச்சிங்க. RECன்னு சொன்னால் ரெக்டாங்கிள், என்டரில் அடிக்காம அடிச்சுட்டு இந்த மவுஸில் எங்கேயாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணும். எங்கே வேணாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எங்கே வேணாலும் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு மவுஸை விட்டுட்டு சும்மா மவுஸை மூவ் பண்ணுங்க, உங்களுக்கு இப்படி வரும் பார்த்தீங்களா. அப்போ இதில் என்ன செய்யுங்க, வந்து நீங்கள் கமாண்ட் கொடுங்க. ஆக்சுவலி இந்த at 10, 10 என்டர். இப்போ இது மேலே போயிடுச்சு. நீங்கள் மவுஸில் அந்த நடுவில் வீல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்படி கீழே எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கீழே வரும். சில பேர் இப்படியே வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் Z என்டர் A என்டர் அடித்தாலும் அது ஜூம் ஆகி நிற்கும், காட்டும். ஓகே, இப்போ இதில் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ இது வந்து 10க்கு 10 நாங்கள் எடுத்திருக்கோம். இப்போ இது சரியானது 10க்கு 10ன்றதுக்காக நீங்கள் என்ன செய்யலாம், மெஷர் பண்ணி பார்க்கலாம். மெஷர்மெண்ட்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட் AutoCAD பொறுத்தவரையில். DLI என்டர். இந்த கோனருக்கு போனால் ஒரு சின்ன பாக்ஸ் வரும், இதை சொல்கிறாங்க ஸ்னாப்னு சொல்லி, ஆப்ஜெக்ட் ஸ்னாப். கிளிக் பண்ணுங்கள், ஒரு இந்த கோனரில் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேலே போய்ட்டு ஒரு கிளிக் பண்ணிக்கிட்டே இழுக்க வேணாம், கிளிக் பண்ணிவிட்டு விட்டுருவோம். பார்த்தீங்கன்னா 10. இப்போ எனக்கு இது இப்போதைக்கு தேவையில்லை, நான் இதை கிளிக் பண்ணி இரேஸருக்கு E என்டர் செலக்ட் பண்ணியாச்சு. E என்டர். ஓகேயா. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப் வந்து உங்களுக்கு பல வகையில் உதவும். அது ஆக்சுவலி இந்த இடத்துல இருக்கு. இதை ஆன் பண்ணுறதுக்கு F3, ஆஃப் பண்ணுறதுக்கு F3. சில லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். சில லேப்டாப்பில் ஃபங்க்ஷன் இல்லை, டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். F3 பார்த்தீங்க ஆஃப் ஆகிட்டு, மறுபடியும் F3 ஆன் ஆகிட்டு. அதேமாதிரி ஸ்ட்ரைட்டாக எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் வேலை செய்ய போகல. இப்போ நான் இதை என்ன செய்யணும், இதை ஒரு காப்பி பண்ணுறேன். செலக்ட் பண்ணும்போது 2 வகையான செலெக்ஷன். இந்த பக்கம் இங்கே மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்படி கீழே இழுத்தீங்கன்னு சொன்னால் க்ரீன் செலெக்ஷன். அது கொஞ்சம் அது சைடில் பட்டாலும் போதும், அது செலக்ட் ஆகும். ஆனால் கீழே கிளிக் பண்ணி மேலே எழுதிங்கன்னா ப்ளூ கலர் செலெக்ஷன். அது வந்து முழுசாக வரணும், அப்போ தான் செலக்ட் ஆகும். எஸ்கேப் பண்ண போயிடும். இப்படி போட்டிங்கன்னு சொன்னால் செலக்ட் ஆகாது.
நான் க்ரீன் எடுக்கிறேன். அடுத்த கமாண்ட் நான் யூஸ் பண்ண காப்பி CO கிளிக். ஸ்னாப் பாயிண்டில் இங்கே போடிங்க, அப்படியே கீழே கொண்டு வந்து வைங்க. அப்போ நான் இதை கன்சிடர் பண்ண இது என்னுடைய பெட்ரூம், இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம்னு கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது லிவிங். இப்போ நான் என்ன பண்ணுறேன், லிவிங் வந்து இந்த சென்டர்லேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து இப்படி ஒரு 10க்கு 10 வேணும். அப்போ நான் என்ன செய்ய, சேம் செலக்ட் பண்ணி காப்பி என்டர். நான் இந்த மவுஸை கொண்டு போய் எங்கே நான் பிடிச்சி காப்பி பண்ணி அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுன்றது நான் இப்போ இங்கே வந்து ஒரு கிளிக் பண்ணுறேன். அப்போ எனக்கு அந்த இதைத்தான் நான் கொண்டாந்து இங்கே வைக்கணும். அப்படி நான் இங்கே வரும்போது இந்த சென்டரில் இந்த பாருங்கள் முக்கோண ஷேப்பு வருது, இது வந்து சொல்லுவாங்க மிட் பாயிண்ட் சொல்லி. கிளிக் பண்ணால் அப்புறம் எஸ்கேப் பண்ணுங்கள், இங்கே வந்து அப்போ AutoCAD ஃபஸ்ட்டுக்கு ஆன் பண்ணும்போது இந்த மிட் பாயிண்ட் எல்லாம் வராது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப்புக்கு போய் இந்த இடத்துல போய் ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் ஸ்னாப் செட்டிங் போய் செலக்ட் ஆல் பண்ணணும். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி செலக்ட் ஆல் பண்ணியிருக்கேன், அது ஓகே பண்ணின்னு சொன்னால் வரும். அது ஆஃப் இருந்தால் இது வராது. இப்போ இது பெட்ரூம் 1, பெட்ரூம் 2, லிவிங் சொன்னதுக்கு அதை நாங்கள் நேமிங் பண்ணணும். அப்போ தான் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அப்போ நான் என்ன செய்ய, இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறேன், மல்டி டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டில் 2 வகை இருக்குது, டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது, டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது. டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு பாக்ஸ் வந்து இப்படி கீழிட்டு உங்களுக்கு டைப் பண்ணலாம், பெட்ரூம் -01. இதில் உங்களுக்கு விசேஷம் என்ன, இது இந்த டெக்ஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன் வரும், ப்ராப்பர்ட்டிஸ். உங்களுக்கு சைஸஸ் மாற்றிக்கணும். மேபி இது 0.5 கொடுக்குறேன், கொஞ்சம் பெருசாக இருக்குது. உங்களுக்கு இங்கே கலர் சேஞ்ச் பண்ணலாம், பை லேயர் பை பிளாக். நான் அது போகிற எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். மேபி உங்களுக்கு ரெட் கலர்னால் ரெட் கலர், இது வேறு கலர், இந்த கலர்ஸ் வேறு, இது RGB கலர்ஸ், இது பென்டம் கலர்ஸ். மோருக்கு போனால் உங்களுக்கு விளங்கும். இது இண்டெக்ஸ் கலர்ஸ், இது ட்ரூ கலர், இது RGB, இது கலர் புக், இது வேறு கலர்ஸ். பட் ஜென்ரலாக நாங்கள் இந்த கலர் தான் யூஸ் பண்ணோம். அப்போ தான் எங்களுக்கு பிரிண்டில் பிரச்சனை இருக்காது. நீங்கள் இந்த கலர் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆனால் மோஸ்ட்லி இந்த கலரே யூஸ் பண்ணுங்கள். இந்த ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்குது. இப்போ நான் இதில் வந்து ரெட்டை யூஸ் பண்ணேன், ரெட்டுக்கு நம்பர் 1. ஓகே, பெட்ரூம். இப்போ இதையே காப்பி பண்ணேன், சேம் கமாண்ட் CO என்டர். இங்கே இதுக்கிட்டே போய்ட்டு கிளிக் பண்ணணும்னு இல்லை, இங்கே கிளிக் பண்ணி கூட உங்களுக்கு காப்பி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஸ்ட்ரைட்டாக வருது இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. இது காரணம் வந்து நாங்கள் ஒர்த்தோ மோடை வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் F8 கிளிக் பண்ணுறதுனால ஆன் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் F8 பார்த்தீங்கன்னா ஒன்று ஆகிட்டு கிளிக். ஆனால் இப்போ ஒர்த்தோ மோட் ஆன் பண்ணுறதுனால பிரச்சனை என்னென்னா, இப்படி போகலாம் இல்லை இப்படி போகலாம், நீங்கள் ஆங்கிளாக வர முடியாது. அப்போ நீங்கள் அந்த டைமில் ஒர்த்தோ F8 ஆஃப் பண்ணணும். F8 ஆன் மறு F8 டைப் பண்ணிங்கன்னா கிளிக், F8 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும், வரும் இங்கே. ஸோ இதில் நான் என்ன செய்கிறேன், எடிட்டுக்கு போகிறேன். உங்களுக்கு இடி டைப் பண்ணால் நீங்கள் இப்படி வரும், உங்களுக்கு கிளிக் பண்ண எடிட் போகலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலும் சரி. டபுள் கிளிக் பண்ணிட்டு இதை நான் அழிக்கிறேன், m.bedroom போடுறேன், m.master bedroom. ஓகே, இது டபுள் கிளிக், லிவிங். ஓகே, ஜஸ்ட் மூவுக்கு எம் கமாண்ட், கிளிக் டைப் பண்ணி அடிச்சுட்டு என்டர் பண்ணிவிட்டு எங்கே இருந்தாலும் கிளிக் பண்ணி மூவ். இப்போ நான் இதே காப்பி பண்ணுறேன், CO இந்த கார்னரில் பிடிக்கிச்சு இங்கே வைக்கிறேன். நான் இதை டைனிங் காப்பி F8 டைனிங்.
திரும்ப இதே காப்பி, இதே காப்பி பண்ணுறேன். கிச்சன், escape கிச்சன். திரும்ப இதே காப்பி பண்ணுறேன். CO என்டர். நாம் பண்ணலாம் பார்க்கிங். CO என்டர், கிளிக். ஃபங்க்ஷன் F8 அல்லது F8 ஆஃப். இது பார்க்கிங். திரும்ப நான் RAC ரெக்டாங்கிள் வரைகிறேன். நான் இந்த ஸ்பேஸை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் கார்டனாக யூஸ் பண்ணிக்கிறேன். CO காப்பி, கார்டன். இதில் பேலன்ஸ் என்னென்னா டாய்லெட் நாம் இங்கே வைக்கலாம். ஒரு 5 to 5. RAC என்டர், கிளிக். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். RAC என்டர், கிளிக். அட் மார்க் 5,5 என்டர். இப்போ இதை நான் மூவ் பண்ணுறேன். இந்த இடத்துல பிடிச்சி இப்போ இந்த கிச்சன் இது மேலே பண்ணுறேன். மேலே போகிறதுக்கு மேலே மூவ் பண்ண டெக்ஸ்ட். இப்போ கிச்சன் எல் ஷேப்பில் இப்போ நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த எல் ஷேப்பில் நிறைய நல்ல கிச்சன் டிசைன்ஸ் இருக்குது. நாங்கள் போகிற படிக்கணும். இதை நான் காப்பி பண்ணி ஓகே இங்கே டாய்லெட். நீங்கள் ஃபெஸ்ட்டுக்கு செய்யும்போது கஷ்டமாக இருக்கும். ஒரு 10 தடவை ப்ராக்டிஸ் பண்ணின்னு சொன்னால் இது ஈஸியாக வரும். இது ஒரு சிம்பிள் வீட்டு பிளான். இது ஒரு பேஸ் ஸ்கெட்ச். இதில் எல்லாமே நான் 10க்கு 10 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஜென்ரலாக அப்படி வராது. அப்போது நீங்கள் லேண்டை சைஸ் எடுக்கும்போது அதில் வீட்டு பிளான் வரும்போது வித்தியாசப்படும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்பேஸ் பிளானிங்னு சொல்லி ஒரு கன்செப்ட் ஒன்று இருக்குது. அது ஒரு புக் ஒன்று இருக்குது. நான் அதை இன்ஷால்லா அடுத்த கிளாஸில் நான் அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த அடிப்படையில் இது வித்தியாசப்படும். பட் இது நாங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றதுனால இது AutoCAD எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை படிக்கிறதுக்காக தான் நான் இதை காட்டுறேன். அப்போ இதில் நான் யூஸ் பண்ணது கொஞ்சம் கமாண்ட் தான். ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணது ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணேன். எதுக்குன்னா ஒரு ஸ்பேஸை டிவைட் பண்ணுறதுக்கு. மூவ், காப்பி. அடுத்தது டெக்ஸ்ட் கமாண்ட். ஸ்னாப் ஆன் பண்ணி செட்டிங்ஸ் ஆன் பண்ணி எனக்கு ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஒர்த்தோ மோடை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி எனக்கு மூவ் பண்ண ஈஸியாக இருக்குது. AutoCADன்றது சரி லேசி. ஆக்சுவலி AutoCAD ஒரு பேப்பரும் பென்சிலும் மாதிரி. ஒரு பேப்பரும் பென்சிலே எடுத்து ஒரு ஆர்ட்ஸ் வரைகிறவங்களுக்கு கொடுத்தா ஒரு ஓவியம் வரைவார். அது ஒரு ஆர்கிடெக்சர் கொடுத்தா ஒரு பிளைன் வரைவார். ஒரு கார் மாடல் பண்ணுறது கொடுத்தா ஒரு மாடல் பண்ணுவார். உங்களுக்கு AutoCAD எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் AutoCADன்னா என்னன்னு தெரியுதை விட AutoCAD நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதை வச்சு என்ன பயன்பாடு எடுக்குன்றது தான் முக்கியம். அப்போ நீங்கள் டெக்னிக்கலோடு தான் படிக்கணும். அடுத்தது என்னையே ஃபாலோ பண்ண வேணும். நீங்கள் உங்களோட சொந்த டிசைனை வரீங்க. இப்போ இந்த ஃப்ளோர் பிளானாக வரைஞ்சி காட்டினா இதையே ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னு சொன்னால் கிளி மாதிரி ஆகிடும். கிளி சொன்னது சொல்கிற மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். ஜஸ்ட் இது லெர்னிங் பர்பஸுக்கு தான் நான் இதை எப்படி காட்டுறேன். இப்போ யாராவது யானைக்கு 4 கால் இருக்குன்னு சொன்னால் யாரும் ஓடி போய் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது ஜென்ரல். 5 கால் உள்ள யானை ஒன்று இருக்குன்னு சொன்னால் ஓடி போய் பார்ப்பாங்க. ஏன்னா அது யூனிக்கு, வித்தியாசம். அப்போ ஜென்ரலாக ஒரு டிசைனை எப்பயுமே ஒரு ஜென்ரல் ஹவுஸ் டிசைனுன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது அவ்வளோ உங்களுக்கு எடுப்படாது. எப்பயுமே டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக யூனிக்காக ஒரு டிசைன் பண்ணும்போது உங்களையும் எல்லாரும் தேடி வருவாங்க. இதை வச்சு கூட உங்களுக்கு சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜெனரல் பேஸ் செஞ்சாலே பேஸ் தெரிஞ்சு வால் திக்னஸ்ஸு, விண்டோ, டோர் போட்டாலே உங்களுக்கு வீட்டில் இருந்துக்கிட்ட சம்பாதிக்கலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், வரைங்க,
அவ்வளோ கஷ்டம் இல்லை. இப்போ நான் ஒரு 5 கமாண்ட் யூஸ் பண்ணி எது வரையுதுன்னா மற்ற பேலன்ஸ் கமாண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி இன்னும் டெவலப் பண்ணுறது நான் அடுத்த கிளாஸில் சொல்லித்தரேன். லைக் விண்டோ போடுறது எப்படி, டோர் போடுறது எப்படி எல்லாம் அடுத்த கிளாஸில் நான் சொல்லித்தரேன். வெரி ஈஸி, கஷ்டம் இல்லை, ப்ராக்டிஸில் தான் இருக்குது. ப்ராக்டிஸில் பண்ணுங்கள். இன்ஷால்லா அடுத்த கிளாஸில் இதை நான் டெவலப் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ இதை சேவ் பண்ணும். ஃபைல் ஆக்சுவலி சேவ். ஏற்கனவே நான் ஃப்ளோர் பிளான் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். நீ அதுலேயே சேவ் பண்ணுறது, ஓவர் ரைட் பண்ணுறேன். சேவ். எஸ், இன்ஷால்லா அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஏழுமான அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு குறைஞ்சது ஒரு 20 பிளேனாலும் வரைங்க. அடுத்த கிளாஸில் மீட் ஆகிறது, அடுத்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் தான் உங்களை பர்ஃபெக்ட் பண்ணும். இந்த ரிப்பனை யூஸ் பண்ணாமல் கமாண்டை யூஸ் பண்ணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.